நில்லுடான்டா. பொண்டாட்டி இல்ல, அடிமா அடிமா போடு. தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை ஆத்திரம் தீர கல்லூரி மாணவி செருப்பால் அடிக்கும் காட்சிதான் இது. அடிமா அடிமா போடு. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் மகளிர் தங்கும் விடுதியில் தங்கி பயின்று வருகிறார். இந்த சூழலில் சேலம் அரசு மருத்துவமனையில் பயிற்சிக்கு செல்வதற்காக செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் 8 மணியளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு ஆசாமி சற்றும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளான். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி கூச்சலிடவே அந்த ஆசாமி வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓட முயன்றுள்ளான். ஆனால் அவ்வழியாக சென்ற பெண் காவலர் ஒருவரும் மற்றும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் சிலரும் அந்த ஆசாமியை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். உனக்கு மனைவி குழந்தைகள் இல்லையா? உன் மனைவியிடம் இதுபோல் அத்துமீறுவாயா என கேட்டு தர்ம அடி கொடுத்தனர். மேலும் மகள் வயதில் இருக்கும் பெண்ணிடம் அத்துமீற உனக்கெப்படி மனது வந்தது என கேட்டும் தனக்கு நேர்ந்த கொடுமையை நினைத்து கண் கலங்கிய மாணவியை ஆறுதல் படுத்தி அவரையும் அடிக்க வைத்தும் அந்த ஆசாமிக்கு தக்க பாடம் புகட்டினர். அப்போது அந்த மாணவியும் ஏண்டா இப்படி செஞ்ச என கண் கலங்கியபடி கேட்டவாறே தனது ஆத்திரம் தீரும் வரை அந்த ஆசாமியை மாறி மாறி செருப்பால் அடித்தார். விசாரணையில் அந்த நபர் அரிசிபாளையத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பதும் திருமணமாகி குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் மது போதையில் இருந்த சண்முகநாதன் மாணவி தனியாக நடந்து செல்வதை பார்த்து இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. தொடர்ந்து சண்முகநாதனை ஒரு ஆட்டோவில் ஏற்றி மகளிர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்ததோடு அந்த மாணவியின் பெற்றோரையும் வரவழைத்து புகார் கொடுக்க வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சண்முகநாதன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். சேலத்தில் பலத்த பாதுகாப்பு மிகுந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே, அதுவும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.